தமிழ் நாட்டுப்புற பாலியல் கதைகள். ஒரு பொண்ணுக்கு வந்து 2 வெஜைனா இருந்திருக்கு. இன்னொரு பொண்ணுக்கு வந்து 4 பிரெஸ்ட் இருந்திருக்கு. பிரசவ வலிய வந்து கணவன் தாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தப்ப, கணவருக்கெல்லாம் பிரசவ வலி வராம, அந்த வீடுகள்ல இருந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல பிரசவ வலி வந்திருக்கு. சரி நானும் என் பொண்டாட்டியும் வந்து இன்டிமேட்டா இருக்கிறத நீ பாரு. நீ பார்த்து அதே மாதிரியே பண்ணு அப்படின்றவாரு. ஜன்னல் வழியா நின்னு இந்த பையன் பார்ப்பான். பார்த்துட்டு குரு வெளிய போனோனே, இவன் நேரா குருவோட பொண்டாட்டி கிட்ட போயிட்டு அதே மாதிரி ட்ரை பண்ண உடனே சிரிப்பும் வந்துரும் எல்லாருக்கும். என்னடா இவன் இவன்கிட்ட பயலா இருக்கான்ட்டு. வணக்கம் அதித்தி ஹியர். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நாட்டுப்புற பாலியல் கதைகளை தொகுப்பா கொண்ட ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். புத்தகத்துடைய பேர் வந்து வயது வந்தவர்களுக்கு மட்டும் அப்படிங்கறது. எழுதினது வந்து கீரா நாசர். பப்ளிகேஷன் வந்து அன்னமகரம் பப்ளிகேஷன்ஸ். அதாவது பாலியல் கதைகள் அப்படின்னாலே வந்து பெரும்பாலும் வந்து ஓ மை காட் அது செக்ஸ் ஸ்டோரிஸ் அது வந்து தப்பு நோ அப்படின்னு சொல்லிட்டு போற ஆளுங்க நம்ம சொசைட்டில பரவலா ஜாஸ்தி. நம்ம உள் மனசுல என்ன யோசிக்கிறோம் நமக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே ஓபன் பண்ணுங்க லிங்க் இருந்தா கொடுங்க அப்படின்னு என்ன யோசிக்கிறோன்றது தெரியும். பட் அதை தாண்டி பொதுப்படையான ஒப்பீனியன் என்ன, அதெல்லாம் படிக்கக்கூடாது அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது. அதனாலேயே தான் வந்து நமக்கு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பயங்கர பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப புனிதப்படுத்தி மூடி மூடி வச்சுக்கிறோம். ஓ அது தெரியக்கூடாது இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதையே தெரியக்கூடாது தெரியக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குற அதே சொசைட்டி தான் when a couple gets married கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாம அவங்க பெட்ரூம்குள்ள எட்டி பாக்குற மாதிரியா அப்புறம் என்ன விசேஷம் எதுவும் இல்லையான்னு சொல்லி ஒரு மாசத்துலயே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அது வரைக்கும் புனிதப்படுத்தி மூடி வச்சிருந்த ஒரு விஷயம் ஒரு கட்டத்துல வந்து அப்புறம் என்ன அப்படின்னு அந்த அடுப்புல பால் வச்சு பொங்கிருச்சா பொங்கிருச்சான்னு கேக்குற மாதிரி ஆயிடும். அதாவது இந்த பாலியல் பத்தின விழிப்புணர்வு வந்து எப்படி இருக்கணும்? ஒரு விஷயம் இந்த புத்தகம் நெடுகவே வந்து ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமாவே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கதைகள கேட்கறதுனாலயும், படிக்கிறதுனாலயும் மட்டுமே ஒருத்தவங்க வந்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் வந்து எந்த விஷயமும் கிடையாது. இன்ஃபாக்ட் இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்கலாம் வந்து பயங்கர ஜெம்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வாட் இஸ் செக்ஸ் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஐய்யய்யோ! இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபாக்ட் வந்து குட் நாலேட்ஜ் ஆஃப் செக்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் நடுவிலுமே எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த புத்தகம் எந்த மாதிரி போகும் அப்படின்னா, ஒரு தாத்தா. அந்த தாத்தா வந்து அந்த ஊர்ல இருக்கிற அந்த வெடல பசங்களுக்கெல்லாம் வந்து கதைகள் சொல்றாரு. தாத்தாவுக்கு வந்து இந்த மாதிரி நெறைய பாலியல் கதைகள் தெரியும். பாலியல் கதைகள் அப்படிங்கிறது வெறும் ஆபாசத்தையும், வெரசத்தையும் மட்டுமே வந்து கொட்டி நிறைக்கிற மாதிரி அந்த மாதிரி கதைகள் கிடையாது. இந்த கதைகள் நடுவுலயுமே வந்து பல்வேறு ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ இந்த வீடியோல வந்து அப்படியே ஸ்ட்ரிக்ட்டா வந்து அப்படியே நீங்க காத மூடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான எந்த கான்டென்ட்டும் நான் சொல்லிட மாட்டேன். அண்ட் இதுல வந்து தாத்தா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இல்லைங்களா? அந்த தாத்தா வந்து ஒரு ஒரு கதையும் சொல்றப்ப, அந்த சுத்தி இருக்க பசங்களே வந்து ஒரு ஒரு சந்தேகம் கேட்பாங்க. இது எப்படி? அது எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது நெடுக அந்த புத்தகம் நெடுக வந்து நான் இன்ட்ரஸ்டிங்கா எனக்கு தெரிஞ்ச அந்த கதைகளையும், அந்த சில விஷயங்களையுமே வந்து நான் இதுல புக்மார்க் பண்ணியிருக்கேன். ஐ லெட் யூ நோ ஒன் பை ஒன். அதாவது முதல் விஷயம் அப்படிங்கிறது வந்து, அ ஒரே ஒரு இது. அதாவது ஹவ் செக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் விமன் ஆல்சோ. ஏன்னா இப்ப வரைக்குமே வந்து அத வந்து வெளிப்படையா கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் வெளிப்படையா வந்து அத பத்தி கேட்டாலோ, இல்ல அத பத்தி பேசினாலே, ஓ 2டே இதுதான். ஒண்ணு ஸ்லட் ஷேமிங். இல்லன்னா வந்து அப்ப வந்து நீ சரியில்ல. நீ வந்து இப்ப வேற மாதிரி இது போல இருக்கு. இது வந்து அப்ப இது வந்து குடும்பத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதுல வந்து இந்த பர்ட்டிகுலரா ஒரு கதை, ஒரு விக்ரமாதித்தன் வேதாளம் கதை ஒண்ணு இருக்கும். அந்த கதையில வந்து ஒரு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்து சொல்லும். அதாவது மேல் வயித்து பசி, கீழ் வயித்து பசி அப்படின்னு சொல்லி 2 விதமான பசிய பத்தி சொல்லும். இப்ப மேல் வயித்து பசி அப்படிங்கிறப்ப நமக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கிறப்ப, யாருமே அத தப்பா எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன் ஒரு ஒரு கப்புலே வந்து பசிக்குது சாப்பாடு அப்படிங்கிறப்ப, அது ஒரு கேஷுவலா போட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க. அப்ப இந்த பசிய மட்டும் ஏன் நீங்க வேறுபடுத்தி பார்க்குறீங்க? அந்த பசி, அந்த சாப்பாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு எசென்ஷியலோ, அதே மாதிரி தான் இந்த பசியும், இந்த சாப்பாடும் வந்து பயங்கர எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அழகான விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. 2வதா வந்து அந்த காலத்துல வந்து இந்த கோர்ட்டுக்கெல்லாம் வந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப இதான விஷயம் வந்திருக்கு. என்னது கோர்ட்டா? ஐய்யய்யோ! அவங்க தப்பா ஏதாவது சொல்லிப்புடுவாங்க. இப்ப வரைக்குமே வந்து ஏன்னா இதெல்லாமே வந்து நாட்டுப்புற கதைகள் தானே. இப்ப வரைக்குமே நான் வந்து அந்த கிராமங்கள் பக்கம், ஊர் பக்கம்லாம் வந்து ப்ராப்பர் டிவோர்ஸ் இதுவே கிடையாது. இது வந்து ஐ ஐ கேன் அஷ்யூர் இது வந்து பெர்சனலா நம்மளே நெறைய இடங்கள்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? அங்கலாம் வந்து இது மட்டும் தான். அந்த அறுத்து விடுறது மட்டும் தான் இருக்கு. அதுக்காக கூட கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த அளவு இருக்கிற ஒரு ஆளுங்க. ஒரு பொண்ணு வந்து பிரெக்னன்ட்டா இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணு கர்ப்பமாகுது. பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு கழுத வந்து இந்த பொண்ண வந்து தெரியாம அந்த கழுத மேய்க்கிறவன் அவன் வந்து அந்த எதிர் வீட்ல இருக்கிறவரு. அவர் வந்து இந்த கழுதைய வந்து சரியா மேய விடாம அங்கிட்டு, இங்கிட்டு போக விட, அந்த கழுத வந்து இந்த பிள்ளைய இப்டி பின்னாடி மிதிச்சு கீழ தள்ளி அந்த பொண்ணோட கரு வந்து கலஞ்சிருது. இவங்க வந்து இந்த பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கோர்ட்ல வந்து என்ன தீர்ப்பு ஆகுது அப்படின்னா, ஓ! இவனால தான அப்ப அந்த குழந்தை அழிஞ்சு போச்சு. அப்ப இவனே அவனுக்கு குழந்தைய குடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான தீர்ப்பு வந்ததாகவும், அதனால தான் ஐய்யய்யோ! அங்கலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் வந்து இல்ல, இல்ல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி
திரும்பவும் அவங்க அந்த பழைய இதுக்கே, "ஐயோ! அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. நமக்கு எதுக்கு அதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறதாகவும் முடியும். இது எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய மனசுன்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா, இது என்ன வந்து ஒரு காசு தொலைஞ்சு போச்சு, ஒரு காசு திருடிட்டான், இல்ல வந்து என் வீட்ல இருக்க என் நிலத்துல வந்து என்னமோ ஒண்ணு பண்ணிட்டான் அப்படிங்கிறத அவனோட இத குடுத்து ஈடுகட்டுறதுக்கு. இது வந்து ஒரு குழந்தை. அந்த பொண்ணுடைய எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி அந்த காலத்துல புரிஞ்சுக்கப்படாமலே இருந்திருக்கு அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரெக்னன்சி வந்து முன்னாடி காலத்துல பெண்களுக்கு வலி வரும் இல்லைங்களா? டெலிவரி அப்ப. அந்த வலி வந்து ஆண்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பெண்களுக்கு வந்து இப்ப வலிக்க ஆரம்பிக்கிறப்ப, அதே சமயம் ஆண்களும் வலியில துடிப்பாங்க. இங்க என்ன வலி அனுபவிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் அங்கேயும் வலிக்கும். இதுல வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுல ராஜா, ராணி இருந்திருக்காங்க. ராணி கர்ப்பமா இருந்திருக்காங்க. ராணிக்கு வலி வருது. ராணிக்கு வந்து வலி வர்றப்ப ராஜாக்கு வலிக்கணும்ல. ராஜாக்கு வலிக்கவே இல்ல. ராஜா குத்துக்கல்லு மாரி உட்கார்ந்திருக்காரு. அரண்மனையில இருந்த வேலைக்காரருக்கு பயங்கரமா வலிச்சிருக்கு. அதுவும் ஒருத்தருக்கு இல்ல, 2 வேலைக்காரங்களுக்கு ரொம்ப பயங்கரமா வலிச்சிருக்கு. ஸோ, அதுக்கப்புறமா வந்து பெண்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து திருப்பி கடவுள்ட்ட, "ஐயய்யோ! இல்ல, இல்ல இதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிடுதோம். நீங்க வந்து எதுவும் செய்ய வேண்டாம்." அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து அந்த பிரெக்னன்சி பெயின் அப்படிங்கிறத ஆண்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு, பெண்கள் மட்டுமே தாங்கட்டும் அப்படின்னு சொன்னதா இதுல வந்து ஒரு வட்டார வழக்கு கதை இருக்கு. இந்த புத்தகத்துல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பெரும்பாலுமான செக்ஸ் ஸ்டோரீஸ்ல வந்து பெண்கள தான் வந்து ஹியூமிலியேட் பண்றாங்க. ஒரு இப்ப வந்து ஒரு ஊர்லலாம் ஒரு வழக்கமே இருந்திருக்காம். இப்போ ஒரு ஆண், பெண் ஒரு கள்ளக்காதல் அப்படின்னு வச்சுப்போமே. அப்ப இதுல 2 பேர் தான் இன்வால்வ் ஆகணும். ஒருத்தர் மட்டுமே இன்வால்வ் ஆனா அது கள்ளக்காதல் கிடையாதுல்ல. இப்போ ஒரு ஆண், பெண் 2 பேருமே வந்து ஒரு கள்ளக்காதல்ல இன்வால்வ் ஆயிருக்கிறப்ப, அந்த பெண்ண மட்டும் தான் ஊர் வாசல்ல ஊருடைய அந்த ஸ்டார்ட்டிங்ல இருக்கிற ஒரு மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விடுவாங்க. அத பார்த்துட்டு போறவங்கலாம் வந்து, "ஐயோ! இந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு பாரு, இப்படி பண்ணிட்டா பாரு, இவளுக்கு இந்த தண்டனை தேவைதான்." ஆனா, அதுல ஏன் யாருமே வந்து அப்ப அந்த ஆண புடிச்சு ஒரு தடவையா ஒரு கேள்வியாவது கேட்கணும்ல. இந்த பிள்ளைய தலையில கட்டி தொங்க விடுறீங்க. அப்ப அந்த ஆணுக்கு என்ன தண்டனை குடுக்குறீங்க? அப்படின்னு சொல்லி இந்த கதைகள் வாயிலாவே அதையும் கேட்டிருப்பாங்க. சோ எய்தர் செக்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஷன்ட் ஃபார் வுமன். இல்ல, இல்ல உனக்கு அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா வந்து, இல்ல நீ வந்து நீ இப்படி ஊர் மேயறவ அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அந்த எப்படி அந்த பட்டம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து ரொம்பவே நேரடியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி காலத்துலலாம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆதி காலத்துல மனிதர்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு மாரி இன்செஸ்டுவஸ் ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ற மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் மக்கள் வந்து சொரக்கா இருக்கு இல்லைங்களா? சொரக்கா கொடின்னு சொல்லுவாங்க. அந்த சொரக்கா கொடி வந்து எந்த இடத்துல படர்ந்திருந்தாலும் அத தாண்டி போகவே மாட்டாங்க. அத வந்து அவங்க சாமி மாதிரி மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அத ஏன் சாமியா மதிக்கிறாங்க அப்டின்ட்டு, அதுக்கு தான் வந்து அந்த இன்செஸ்டோஸான கதை இருக்கு. ஒரு ஆணும், பெண்ணும் முன்னாடி காலத்துல ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டூ கோ டீப் இன்டூ திஸ் இன்செஸ்டோஸ் ஸ்டோரி பிகாஸ் எனிவே தட் இஸ் ராங். அது வந்து ஆதி காலத்துல வந்து அது 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 அப்படிதான் வந்தது. இன்செஸ்டோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் எல்லாருமே உருவாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நெறைய இதுல சொல்றாங்க. பட் இந்த விஷயத்துல இந்த கதைக்குள்ள மட்டும் நான் அத டீட்டெயில்டா போக விரும்பல. பிகாஸ் தட் ஃபீல்ஸ் வெரி ராங். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ப பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து இன்செஸ்டுவஸா மாத்துறதுல வந்து அத சொன்னா எனக்கு தப்பா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால நான் அத சொல்லல. ஒரு ஒரு 2 கேரக்டர்ஸ் 2 பேர் வந்து அந்த ஒரு உலகமே அழியிற மாதிரி ஒரு கடல் அல பொங்கி வருது, நிலம் ஆடுது, நெறைய இந்த மாரி தப்பான சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த டயத்துல வந்து இந்த சொரக்கா கொடிய மட்டும் புடிச்சுக்கிட்டு 2 பேர் வந்து நீ கரை நீந்தி போயிர்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு குகையில அவங்க வாழ்க்கைய தொடங்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து அடுத்தடுத்த தலைமுறைகளா குழந்தை பொறக்குது. அவங்க 2 பேர்ட்ட இருந்து குழந்தை, அவங்க 2 பேர்ட்ட இருந்து குழந்தை அப்படின்னு சொல்லி, அப்படிதான் வந்து நம்ம ஊருக்குள்ள உறவு முறைகள் வந்ததா சொல்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு திருமண பந்தம் அப்படின்னு மட்டும் தான் இருந்திருக்கு. திருமண பந்தம் அப்படிங்கிறது கூட இல்ல. அது வந்து ஒரு 2 பேருக்குள்ள இருக்கிற பந்தம் அந்த மாதிரி மட்டும் தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் சொந்த பந்தங்கள், இந்த அண்டை அயலார்கள், சுற்றம் அப்படின்ற நெறைய விஷயங்கள் வந்ததா சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த கதைக்குள்ள மட்டும் இதுக்கு மட்டும் நான் டீட்டெயில்டா போகல. அடுத்ததா வந்து ஒரு ஒருத்தர் வந்து அ ஒரு ராஜாவோட பையன். அந்த இளவரசருக்கு வந்து ஒரு வினோத ஆசை. அவனுக்கு வந்து 2 வெஜைனா இருக்கிற ஒரு பொண்ண கெட்டிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 வெஜைனா யோசிச்சு பாருங்க. எங்கிட்டு போய் தேட 2 வெஜைனா இருக்கிற பொண்ண? நான் வந்து அந்த வார்த்தைகள் தமிழ் வார்த்தைய அப்படியே நான் இங்க யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணா வந்து அது நல்லா இருக்காது. அதனால நான் வந்து அத இங்கிலீஷ்க்கு மாத்திக்கிறேன். 2 வெஜைனா இருக்க ஒரு பொண்ண நினைக்கவே கிறுக்கு பைய அப்படின்னு உடனே இல்ல, இல்ல அது அப்படிலாம் இருக்கும். நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. ஒரு பொண்ணு வந்து வர்றாங்க. இந்த மாதிரி நான் வந்து எனக்கு 2 வெர்ஷனா இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த மந்திரி வந்து தான் கேட்கிறாரு. "இந்த பாரும்மா நீ பொய்ய கிய்ய சொல்லிறாத. 2 எப்படி இருக்கும்? அவன் தான் கிறுக்கு பையன் என்னமோ கேட்கிறான்" அப்படின்ட்டா, "நீ என்ன எப்படி சொல்லுவ நீ அதெல்லாம்? ஏதாவது தப்பா ஆயிறப்போது" அப்படின்றப்ப, "அதெல்லாம் இல்ல நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆயிடும். அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போவாங்க. அந்த டயத்துல எப்படி 2 வெஜைனா இருக்கு அப்படின்ட்டு, அந்த பையன் ரொம்ப ஆசையா இருப்பாரு. "ஏய் காட்டு காட்டு காட்டு" அப்படின்றப்ப.
இல்ல முதல்ல 1 முடிச்சுப்போம் அப்படின்ட்டு, இந்த பொண்ணு வந்து அந்த 1ல வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு பயங்கர டயர்ட் ஆயிரும். ஐயோ! அடுத்தது பார்க்கணும். ஐயோ! இல்லம்மா, இல்லம்மா. 1 எனக்கு முடியல போதும்மா போதும் அப்படின்ருவாரு. ஸோ இப்படியாக வந்து இந்த பொண்ணு சாமர்த்தியத்தின் மூலமா வாழ்ந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இன்னொருத்தர் வந்து 4 பிரஸ்ட் இருக்கிற ஒரு பொண்ண பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சிக்கே வந்து 3 பிரஸ்ட் அதிகமா இருந்தது. 3 இருந்தது 2, 1 அதிகமா இருந்தது. அது வந்து சொக்கர பார்த்தோனே வந்து மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க, "ஏய் மதுரை மீனாட்சிக்கே 3 தான்யா இருந்தது. உனக்கு எப்படியா 4 இருக்கிற பொண்ண எப்படியா நீ போய் தேடுவ?" அப்படிங்கிறப்ப, "அதெல்லாம் இருக்கும்" அப்படின்ட்டு போயிருவாரு. அடுத்ததா வந்து அந்த அடுத்த நாள் காலைல அவர் இந்த ஊர் பக்கம் நடந்து போய்க்கிருக்கப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு இப்படி பார்க்கிறப்ப முதுகுல வந்து அந்த பொண்ணுக்கு 2 பிரஸ்ட் இருக்கும். முதுகுல பிரஸ்ட். அப்போ இவளுக்கு வந்து 4 இருக்கு. இவ தான் நான் காதலிச்சு ஆசைப்பட்ட பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சரின்னு போயிட்டு, நான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருவாரு. அடுத்து அன்னைக்கு நைட் வந்து பார்க்கிறப்ப, இங்க 4 பிரஸ்ட் இருந்தது இவளுக்கு எங்க காணோம் அப்படின்ன உடனே இந்த பிள்ளை சொல்லும். 4 எல்லாம் இல்ல. நான் வந்து ஒரு பொசிஷன்ல இப்படி சாஞ்சு உட்கார்ந்து முன்னாடி இருக்க 2 பிரஸ்ட்ட வந்து இப்படி பின்னாடி போட்டு நான் அப்படி குளிச்சுட்டு இருந்தேன். அதுவும் உங்களுக்கு தோள் மேல இருந்தது வந்து உங்களுக்கு தூரத்துல இருந்து பார்க்கிறப்ப முதுகுல இருந்த மாரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ன உடனே, அப்ப 4 இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ஏமாந்து போற மாரி ஒரு கதை முடியும். சி ஹவ் வியர்ட் பீப்பிள் வேர். இதெல்லாம் வந்து ஃபேண்டஸின்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஃபேண்டஸி கூட ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஃபேண்டஸி ரியாலிட்டியா மாறுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மெல்லிய கோடு இருக்கும். இது வந்து என்னமோ மாரி இருக்குங்க இதெல்லாம். அடுத்ததா வந்து ஒரு பையனுக்கு வந்து என்ன எதுவுமே வந்து அவனுக்கு சுயபுத்தியே கிடையாது. குருகுலத்துக்கு போயி அங்க டீச்சர் என்ன பண்றாரோ அத அவரு அப்படியே பண்ணுவாரு. சொன்னா செய்யுன்னு சொன்னா செய்ய வராது. ஒரு சின்ன செடி நட்டுக்கு இருப்பாய்ங்க. அந்த மண்ண தோண்டி வந்து அந்த செடிய நட்டு வைப்பாரு இவரு. நட்டு அது குரு நட்டு வைக்கிறப்ப அவருக்கு வந்து கண்ல ஏதோ விழுந்தோனே டப்புன்னு கையில இருக்கிறத கீழ போட்டுருவாரு. அந்த பையன் கையில இருக்கிறத கீழ போட்டுருவான். என்னடா இவன் என்ன விவரம் கெட்ட பயலா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அப்படியே காலங்கள் கடந்துரும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அவன் வந்து எதுவும் பண்ண மாட்டான் அவன். இவன் என்ன எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு இவரு. அவன்ட்ட வந்து கட்டிக்கிட்டு வந்த புள்ள வந்து அவங்க வீட்ல அழுகும். என்ன இப்படி இருக்காரு அப்படின்னோனே அவங்க வீட்ல வந்து சரி நான் குரு கிட்ட போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, "இல்ல குருவே நீங்க பண்ணா தான் நான் பண்ணுவேன்" அப்படின்றான். இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நானும் என் பொண்டாட்டியும் வந்து இன்டிமேட்டா இருக்கிறத நீ பாரு. நீ பார்த்து அதே மாதிரியே பண்ணு" அப்படின்ருவாரு. ஜன்னல் வழியா நின்னு இந்த பையன் பார்ப்பான். பார்த்துட்டு குரு வெளிய போனோனே, இவன் நேரா குருவோட பொண்டாட்டி கிட்ட போயிட்டு அதே மாதிரியே ட்ரை பண்ண உடனே சிரிப்பும் வந்துரும் எல்லாருக்கும். என்னடா இவன் விவரம் கெட்ட பயலா இருக்கான்ட்டு. சரி அதுக்கப்புறம் குரு வந்து தலையெழுத்து போய் தொலை அப்படின்ற மாரி விட்டுறாரு. ஸோ ஹவ் ஏன்னா இது வந்து ஒரு ஹவ் இக்னரன்ட் பீப்பிள் வேர் அப்படின்றத சொல்ற மாதிரியான கதைகள் இதெல்லாம். ஏன்னா ஒரு பொண்ணெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஹஸ்பண்டோட இம்பார்ட்டன்ஸிய வந்து அந்த கோர்ட் கேஸ்க்கு எடுத்துட்டு இந்த இதுல வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த ஒரு கோர்ட் மாரி இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போறப்ப, "ஏம்மா உனக்கு ஏன் இந்த இவன பிடிக்கல? பார்க்க நல்லா இருக்கான், சம்பாதிக்கிறான்" அப்படி இப்படின்றப்ப இந்த பொண்ணுக்கு வந்து இது வந்து ஒரு நாட்டுப்புற பெண். அந்த ஜட்ஜே சொல்லுவாரு. "தமிழ் பெண் சொல்லவே கூச்சப்படுது இந்த பொண்ணு" அப்படின்றப்ப, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்சி இருக்கு. ஒரு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது எனக்கு பசிக்குது. பட் எனக்கு சாப்பாடு இல்ல அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னோனே, ஸோ அத வந்து காரணமா அது வந்து ரொம்ப சூசகமா தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கும். அந்த காரணத்த கரெக்ட்ன்னு எடுத்துட்டு டிவோர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் செக்ஷுவல் ஹெல்த் அண்ட் செக்ஷுவல் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் அந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க. விச் ஐ பிலீவ் இஸ் மச் நீடட் இன் டுடேஸ் ஏஜ். ஆனா வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ண வேண்டியவங்கள எஜுகேட் பண்ணாம 2 வயசு, 3 வயசு குழந்தைங்களுக்கு குட் டச், பேட் டச் சொல்லிக் குடுக்கறது வந்து அதெல்லாமே கரெக்ட் தான். பட் அது மட்டுமே வந்து அந்த குழந்தைங்கள காப்பாத்தும் நம்புறது வந்து குருவி திரள பனங்காய வச்ச மாரி தான். ஸோ அஸ் லாங் அஸ் அந்த மாரி தப்பா யோசிக்கிறவங்க, தப்பு செய்றவங்க திருந்தாத வரைக்கும் வந்து இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ணும்னு நான் நெனைக்கிறேன். திஸ் இஸ் மை தாட். அது எல்லாமே டெஃபினட்டா நம்ம சொல்லிக் குடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதே வந்துட்டு அத மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு வந்து அத மட்டுமே வச்சுட்டு நீ வாழ்ந்துருவ அப்படின்னு சொல்லி அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த புத்தகம் நெடுகிலுமே வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா வந்து அந்த ஊர் பக்கங்கள்லலாம் வந்து ஒரு கள்ள தொடர்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அது வந்து என்னென்ன மாதிரி ஹியூமரஸான விஷயங்களுக்கெல்லாம் எடுத்துட்டு போகும். இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒய்ஃபோட அம்மா வீட்ல தான் இருக்காங்க. ஒய்ஃப் வந்து ஒரு ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்காங்க. ராத்திரி ராத்திரி அவன பார்க்க வந்து போயிடுறாங்க. கணவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, இந்த பிள்ளை வந்து வெளிய போறப்பலாம் சொல்லிட்டு போகும் வீட்டுக்காரர்கிட்ட. "இந்த பாருங்க எங்க அம்மா பக்கத்துல போய் நான் படுத்துக்கிடுறேங்க" அப்படின்ட்டு போகும். உள்ள ரூம்ல தூங்குறது வந்து, இந்த பொண்ணு உள்ள ரூம்ல தூங்குது அப்படின்னு அவர் வீட்டுக்காரர் நெனச்சிட்டு இருப்பாரு. நெஜம் என்ன நடந்தது அப்படின்னா, உள்ள ரூம்ல தூங்குறது மாமியாரு. இருட்டுல அவருக்கு தெரியல. இந்த பிள்ளை வந்து ராத்திரி இப்படிதான்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்காதலன பார்க்க போயிருது. அந்த கள்ளக்காதலன் கூட வந்து இன்டிமேட்டா இருக்கிறப்ப ஒரு தடவ புருஷன் பார்த்துடுறாரு. புருஷனுக்கு மூஞ்சி தெரியல. இருட்டுல மூஞ்சி தெரியல. அடுத்த அடுத்த நாள் காலைல வந்து பொண்டாட்டிகிட்ட சொல்றாரு. "ஏய் உங்க அம்மா சரியில்ல. உங்க அம்மா கிட்ட சொல்லி வைடி" அப்படின்னோனே, "எங்க அம்மா சரியில்லையா? ஓ! அது நம்ம தான் போல நம்மள தான் பார்த்துருக்கான் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி, சரி ஒண்ணும் கண்டுக்கிட மாட்டான்னு விட்டுரும். அடுத்த நாள் காலையில திருப்பி அடுத்த நாள் நைட் வந்து திருப்பி இதே மாதிரி வந்து அவன் வந்து இந்த பார்த்த உடனே வந்து, "என்ன இதுக்கு என்ன சொன்னாலும் புத்தி வர மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி வந்து சொப்பன ஒரு அறை விட்டுருவான்.
கண்ணு, மூக்கெல்லாம் வீங்கி போயிரும். உடனே வந்து அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவான். "ஐயோ! உங்க அம்மாவ நான் ராத்திரி கோவத்துல அடிச்சுட்டேன்டி. என்னன்னு தெரியல." அந்த பிள்ளை வந்து பொறுத்தியே படுத்திருக்கும். தெரிஞ்சுச்சுன்னா இவன் ஐயோ! ரொம்ப தப்பா போயிருமே அப்படின்னு சொல்லி பொறுத்தியே படுத்திருக்கும். "உங்க அம்மாவ நான் ரொம்ப அடிச்சுட்டேன்டி. உங்க அம்மாவுக்கு வந்து வெண்ணி வச்சு குடுத்துட்டு கறி குழம்புலாம் ஆக்கி குடு" அப்படின்ட்டு. உடனே வந்து இவன் வந்து அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை வந்து மாமியார்ட்ட பேசுறதே கம்ப்ளீட்டா நிறுத்திருவாரு. ஐயோ! என்ன இப்படி ஒரு பொம்பளை கிட்டலாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாமியாருக்கு வந்து ஒரே குழப்பமாயிடும். என்ன நல்லா இருந்த மாப்பிள்ளை ஏன் நம்ம கிட்ட பேசாம போறாருன்னு பிள்ளைகிட்ட போய் கேட்கிறப்ப அது சொல்லும். இந்த மாதிரி வந்து அம்மா எங்க புருஷன் வந்து உங்களுக்காக வந்து ஒரு நேர்த்திக்கடன் வேண்டியிருக்காப்ல. நீங்க அத வந்து ஏதோ தப்பான ஒரு ஆபத்துல மாட்டிக்க போற மாரி அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. ஏதோ தப்பான விஷயத்துல போய் நீங்க சிக்கிக்கிறீங்க அப்படின்ற மாரி அவருக்கு கனவு வந்திருக்கு. அதனால வந்து நேர்ந்து விட்டுருக்காரு. மாமியார்ட்ட 1 வருஷம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ! அப்படி ஒரு மருமகன் எனக்கு கிடைச்சிருக்காரு. இவருக்கு நான் ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிறப்ப, உன் தலைய வந்து இப்படி அடிச்சு வீங்க வச்சுக்கோ, கணத்த இப்படி வீங்க வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லுது. எதுக்கிட்ட நான் சொல்றத மட்டும் நீ பண்ணுமா, அவருக்காக என்னென்னமோ பண்ற, நீ இத கூட பண்ண மாட்டியா? அப்படி இப்படின்ன உடனே, அந்த மாமியாரும் வந்து பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா இந்த புருஷன் வீட்டுக்கு வர்றப்ப பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுது. ஓ! நேத்து நைட்டு நான் அடிச்சதுனால தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஷயம் வந்து அடுத்தடுத்த நாள் வேற வேற ரூபங்கள் எல்லாம் பயங்கர ஃபன்னியா தொடருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்டே வந்து புரிஞ்சுக்கிறாரு. சரி விடு அவங்களும் ஒத்த மனுஷியா இருந்திருக்காங்க. விடு இதுல என்ன இருக்கு? நம்ம இதெல்லாம் கண்டுக்காத மாரி இருந்துக்கிடுறது தான் நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி விட்டுர்றாரு. ஸோ கடைசியில வந்து அவங்க 3 பேரும் வந்து ஒரே மிச்சற மாரி வாழ்ந்தாங்க. அந்த கணவன், மனைவி, அந்த மனைவியுடைய அம்மா. ஊரே மிச்சற மாரி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது எப்படி எப்படின்னா, இதே மாரி ஒரு கள்ள தொடர்புல இருந்த ஒரு புருஷனையும் வந்து ஒரு பொண்டாட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதுக்கப்புறம் என்ன அப்படி கன்ஃபரண்ட் பண்றப்ப வந்து என்னென்ன ஏதாவது ஒரு கதைகள் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து இந்த பெண்கள் பாதிக்கப்படுறப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி தப்பிக்கிறாங்க? புருஷன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டான் அப்படிங்கிறப்ப, ரொம்ப கேஷுவலா "ஆமா, ஆமாண்டி பண்ணேன்டி" அப்படின்ருவாரு. இதையே வந்து அந்த தாத்தா சொல்லியிருப்பாரு. "பாத்தியா எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல ஒரு பையன் வந்து கேட்டிருப்பாப்ல. இந்த மாரி வந்து இப்ப எத்தன வயசு வரைக்கும் வந்து ஒரு குழந்தை பெத்துக்க முடியும் ஒரு ஆணால அப்படிங்கிறப்ப, அது அது வந்து பெத்துக்கலாம். அது வந்து எப்படி எத்தன வயசா வேணாலும் பெத்துக்கலாம். ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிறப்ப, அதுக்கு வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, அதனாலே வந்து தாத்தாவே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு ஆணுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால, அவன் வந்து வெளிய எல்லா இடத்துக்கும் போயி ஒரு வேற வேற பெண்களோட போயிட்டு வர்றது வந்து தப்புன்னு சொல்லல. ஆனா, ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிரணும்னு நெனைக்கிறாங்க அவங்க. இன்ஃபாக்ட் அந்த வயசு வரல அப்படின்னா கூட ஒரு ஒரு 20ஸ்லயோ, ஒரு 30ஸ்லயோ ஒரு ஃபேமிலி, ஒரு ஒரு குழந்தைங்க அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா வந்து இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்கள முடிவு பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்ப தான் நம்ம சொசைட்டி உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது அந்த புத்தகத்துல வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. இது அதாவது இந்த நாட்டுப்புற கதைகள் தான் இது எல்லாமே. ஆனா நமக்கே அத திரும்பி பார்க்கிறப்ப, நமக்கே நெறைய விஷயங்கள்ல நம்மள சுத்தி இருக்க சொசைட்டிக்கு நம்ம ஃபேமிலி கூடயே வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். இங்க இருக்கிற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு வந்து ஆக்சுவலி நம்ம அ அப்பா, அம்மாக்கள் வந்து ஒரு ஒரு கேஷுவலான ஒரு ஹக் கூட குடுத்து பார்த்திருக்கவே மாட்டாங்க. பல பேர் பார்த்திருக்க மாட்டோம். பிகாஸ் தட் இஸ் ஹவ் இட் இஸ் டிசைன்ட். பட் நெறைய பேர் வீடுகள்ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் கண்ணுக்கு நேரா பார்த்திருப்போம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகட்டும், ஒரு அபியூசஸ் பேசிக்கிறதாகட்டும், தப்பு தப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா பார்த்திருப்போம். ஆனா ஒரு கேஷுவலான ஒரு ரொமான்டிக் இத வந்து நம்ம அது வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா, அதனால தான் வந்து நெறைய பேர் சொல்றது. அந்த ஒரு அடிச்சாரு அப்டின்னா கூட, அந்த அடியெல்லாம் வந்து அதெல்லாம் சகஜம் தான. அதெல்லாம் இருக்கிறது தான். ஆனா அதே வந்து ஒரு முச்சு குடுத்துட்டாங்க அப்டின்னா, "என்னது முச்சு குடுத்துட்டானா? ஐயோ! என் கொல கௌரவமே போச்சுன்னு" சொல்றதுக்கான காரணமும் அதுதான். அதாவது அ தமிழ் நாட்டுப்புற பாலியல் கதைகள் அப்டிங்கிறது வந்து ஒரு பயங்கர ஒரு இதான டாபிக் அது. அந்த டாபிக் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அது. ஏன்னா, இது வந்து ஒரு சாதாரணமா நம்ம வந்து பேசிட்டு போற மாதிரியான ஒரு டாபிக் கிடையாது இது. இது வந்து பல ஆங்கிள்ஸ்ல, பல ரூபங்கள்ல வந்து ஒரு வேற மாதிரி அணுக வேண்டிய, அலச வேண்டிய ஒரு டாபிக் இது. ஸோ நீங்க வந்து இஃப் யூ ஆர் 18 பிளஸ் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை அவுட் திஸ் புக். இந்த புத்தகத்த வந்து நீங்க டெஃபினட்டாவே வாங்கி படிச்சு பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் பிலோ 18 ஐ வுட் சஜெஸ்ட் யூ டூ வெயிட் சம் டேஸ் ஆர் சம் இயர்ஸ் ஆர் சம் மந்த்ஸ். இப்போலாம் வந்து டீனேஜ்ல வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. பட் திஸ் பர்ட்டிகுலர் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து அந்த புத்தகத்திலருந்து எனக்கு கிடைச்ச நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்ச சில அமேசிங்கான விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க் யூ.